Jack is just beginning to shine even more. She's a vulnerable person in எல்லாருக்குமே தெரியும். அவளோட எமோஷன்ஸ், அவளோட லவ், அதுதான் அவளோட greatest strength and weakness in அது. So she's becoming more and more enduring. Actually, she அவளை லவ் பண்றவங்களுக்கு it's actually frustrating. ஏமா நீ இவ்வளோ அன்பு காட்டுறேன்னு it's frustrating for us, but at the same time it's appealing to see somebody being so real, so true, so caring, so fierce, so fun. காலையில எழுந்ததுலேருந்து the Goa gang has been doing antics. சுத்தி போடலாம் வச்சாங்க ரஞ்சித் சார். அவர் தலையும் Sorry, Mom, I'm coming back again. voice break. Yeah, man. Yeah, I was on my Bluetooth. Yeah, ஏன்னா ராத்திரி நேரம் இருக்கு, குசுன்னு பேச பாக்குறேன் நான். So அது வந்து அவரையும் தண்ணியே தானே சுத்தி போட்டுக்கிட்டாரு. So the darkness of the showல these kind of lighter moments is actually showcasing these people even more. So I think Jack இன்னும் போட்டு அடிக்கிட்டோம். சத்யா சொன்னாருல்ல, she's so toxic that it is affecting him psychologically. என்ன வார்த்தை அந்த மாதிரி சொல்ல முடியும்? போன வாரமே ஜாக் தான் அவருக்கு அந்த ரோலை எடுத்து கொடுத்தா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அண்ணான்னு சொல்லி கொடுத்தா. She made sure he got an extra mouthful of food when it was less. இவ்ளோ பண்ண பொண்ண வந்து psychologically her toxicity is affecting me psychologically, he's saying. I really am manifesting Satya to leave this week. இந்த மாதிரி ஒரு dirty person, இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து இவ்வளவு கேவலமா சொல்றது, பொண்ணையோ பையனையோ, I shouldn't say that, யாரோ, it's equal only. Emotions are the same for everybody, so this is my இதுதான் I observed today. So thanks for listening, guys. Yeah. ஒரு ஓகே நிமிஷம் செல்வா, அஞ்சலி, தேங்க்யூ ஸோ மச். அட இருமா, இல்லையா நான் இப்போ குறுக்கல பூந்த ஒரு கண்டென்ட் நீங்க பதிவு பண்ணதே இப்போ நான் கேட்டே ஆகணும்ல. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நான் கூட அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும் போது நானாவது கொஞ்சமா தாங்க அடிச்சேன். அவங்க பொசுக்குன்னு உங்களை வந்து 100வது மாடிக்கு தூக்கிட்டு போய் போட்டுட்டாங்க கீழே. அவங்க தெளிவாதான் சொன்னாங்க, நீங்க தேவையில்லாம இங்க என்ன இழுத்து போட்டுனதுனாலதான் அவங்க வச்சு தூரமா போ அப்படின்ற மாதிரி அப்பால போ சாத்தானேன்னு தட்டி விட்டாங்க அவங்க. நீங்க தான் யூ ஃபார் மிஸ்டேக். ஜஸ்ட் ஃபன்னு. நம்ம இவனுங்களை பத்தியே இருக்கிற 18 பேர்த்த பத்தி 10 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தா அடியில இருக்க 200 பேரும் டென்ஷன் ஆயிருவாங்க. அதனால நம்ம அப்பப்ப வந்து சில்லற மாதிரி தூவி விட்டாதான் இவங்க தூக்கத்துல இருந்து முழிச்சுப்பாங்க. இல்லன்னா வந்து இன்னும் ஏன் முழிச்சுக்கிட்டு இருக்க, தூங்கு அப்படின்னு தூங்கிடுவாங்க. அதுக்காக சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு பாயிண்ட் வந்துட்டு அஞ்சலி கிட்ட கேட்டுக்கிறேன். அஞ்சலி, லைக் யூ saw my review, like in general how it is? I really like it, GS. அதனால தான் உங்களுக்கு எனக்கு தெரியாது தெரியுமா, உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னு. ஒரு லாஸ்ட் வீக்கோ ஒரு நாள் போடுவாரு, 10 நாள் லீவ் விட்டுருவா அப்படி. இல்ல டாமி கேர்ள், நீங்க சொன்னீங்க subscribe to GS's YouTube because honestly வந்து last year நீங்க என்ன இதுல அப்ரிஷியேட் பண்ணனும் செல்வா, அப்ரிஷியேட் பண்ணுங்க. இல்ல அதையும் பண்ணுவேன். இருங்க, ஃபுல்லா உங்களை சொல்லி முடிக்க விடுங்க. எல்லாத்தையும் கிட்டே வாங்கிக்கிட்டீங்கன்னா எப்படி? இல்ல உங்களோட அப்ரிசியேஷன் வந்து தடபடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி, அவர் அப்ரிஷியேட் பண்ணிருங்கமா. இல்ல நான் அப்ரிஷியேட் பண்ணதுக்காக கேட்கலமா. I am just getting the feedback. Okay. So feedbackன்றது அது கரெக்ஷன் ஏரியாஸா இருக்கலாம், இல்ல பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல நெகட்டிவா இருக்கலாம். ஃபீட்பேக் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. So வந்து நீங்க வந்து லாஸ்ட் இயர் இமாத் கூட பண்ணிருப்பீங்க. So I watched a few of those, okay, and I really used to like it. So இந்த வருஷமா I listened to Imad and then I didn't see you there. அப்புறம் தான் I connected you in the space. Oh, you're the same person. And I used to like both of you guys because you guys were sincerely doing it. And அது மட்டும் இல்லாம நீங்க ஒரே ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட வச்சு you guys don't review. ஒரு few characters எடுத்து அவங்களோட ups and downs you guys kind of review. So அது வந்து it was really nice because sometimes வந்து நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரே ஃபேனா இருந்தாங்கன்னா we actually miss some other key elements that's happening. And that's the fun of this show. Just ஒரு மூட நம்பிக்கையா ஒருத்தங்க ஜஸ்ட் அழகா இருக்காங்க, இல்லாட்டி ஃபனியா இருக்காங்க,
அந்த மாதிரி we tend to become that fandom. So that's what I liked about you, Imad, and then இவர் நம்ம சுரேஷ்ஜி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் அவர் வந்து பயங்கர ஃபன்னியா பண்ணுவாரு. ஸோ யா ஸோ திஸ் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் லிஸ்னிங் ஒரு லாஸ்ட் வீக். ஆக்சுவலி நான் ஒரு காமெண்ட் கூட போட்டிருந்தேன். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு யூ வில் இன்க்ரீஸ் யுவர் வியூவர்ஷிப். நீங்க எங்கேயாவது அதை பண்ணணும். பட் ஐ ரியலி லைக் இட். இட்ஸ் விஜய் டிவில fair, ஒரு it's ஸ்பான்சரா போறாரு. விஜய் டிவில ஒரு it's ஸ்பான்சரா போறாரு அவரோட yeah, யூடியூப்க்கு. it's kind of fair, neat, clear, and over the top. So and so அதனால என்ன ஆகுதுன்னா you can keep on hitting highs. இன்னும் மேல போலாம். பட் எப்படி நீங்க வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? I don't understand. Yeah, I'm working on it. Thank you so much. டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. Probably நாளையில All இருந்து these guys over here can follow him. Yeah, it's very interesting. எஸ் and இன்னொரு விஷயம், from tomorrow onwards I am trying to implement a new genre. இது வரைக்கும் அது ரிவ்யூல யாருமே அந்த மாதிரி பண்ணதில்ல. நான் இப்போதைக்கு ரிவீல் பண்ணல. நீங்க பார்க்கணும் இல்ல வியூவர்ஷிப் வேணும்ன்றதுக்காகவும் நான் ஹைட் பண்ணி உங்களை பார்க்க வைக்கவும் இல்லை. ஜஸ்ட் நான் அதை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஐ கேன் கன்வே. நானே அது சொல்றேன் ஒரு மாதிரி டிஃபரெண்டா செல்வா. இருக்கும். இருங்க சொல்லுங்க. அவர் என்ன பண்ண போறாருன்னா வந்து ம். பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா உள்ள பிக் பாஸ் டீமுக்குள்ள, அவங்களோட குடும்பத்தினர் எல்லாம் வச்சு ரிவ்யூ பண்ண போறாரு. ஓகே, அந்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் பார்க்கணும்னா எங்க இல்ல தலைவனோட யூடியூப் சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே செல்வா. டாம், இல்ல டாம், இது வேற மாதிரி. நான் யோசிச்சது மட்டும் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணா ப்ராப்ளி டிஃப்ரெண்டா இருக்கும். ஐ திங்க் ஸோ. பட் அதுக்கான எஃபர்ட் என் சைட்ல நிறைய இருக்கு. தெரில, நான் அதனால தான் இன்னைக்கு நான் ஸ்டாப் பண்ணி இருக்கிறதுக்கான விஷயம். இன்னைக்கு அதுதான், இன்னைக்கு ஒரு ட்ரையல் ரன் அந்த விஷயத்த பண்ணணும். அது ஓகே ஆயிடுச்சுன்னா நாளையிலேருந்து டெய்லி அந்த ஃபார்மேட் தான். லைக் ஐ ஓகே வில் ஷேர். You Okay. can probably use a special guest also, either a personality, or even people like funny Tommy டாமி Girl கூட கோல் வச்சுக்கலாம், நினைச்சேன் ரசிகன் செருப்படி வச்சுக்கலாம், வாங்க பாப்பாய் வைக்கிறதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். இவங்கள மாதிரி இல்ல, those who are who are fun, frank, and interesting. நம்ம இப்ப வந்து அஸ்வினி வந்து அவங்க வந்து is giving a nice perspective. our international followers like Priya, maybe even Aish. I don't know. Keep it engaging, because you நீங்க have a global audience. ஓகே. ஸோ எப்படி டு கெட் ஐஸையும் இன்ட்ராக்டட். ஐஸையும் பிரியாவையும் நம்பி அவரை வந்து போய் புதகொலியில உள்ள சொல்றீங்க அதானே? ஓகே, தேங்க்யூ சோ மச். யாராவது Okay. ஒருத்தர் See. எங்களை பத்தி பேசினா உங்களுக்கு பொறுக்கவே பொறுக்க மாட்டேங்குது இல்ல டாம். இல்ல பட் புரியவே தேங்க்யூ. இல்லை நீங்க எனக்கு. நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டாமி சொல்லும் கிட்ட போது இருந்து கவுண்டர் வரும் தெரியும். பட் அஞ்சலி, நீங்க வந்துட்டு நான் யோசிச்ச விஷயத்த டீகோட் பண்ணிட்டீங்களோ நீங்களும் டாமோன்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல யோசிச்சு ஐயோ அப்படின்னு யோசிச்சேன். ஓகே, அப்ப என் பாயிண்ட் இல்ல ஆக்சுவலா என் பாயிண்ட் வந்துட்டு இன்னும் கிராப் பண்ணல. பட் ஐயா, சம்திங் ஐ நான் அம் சும்மா ட்ரைங் டு டு. கலாய்க்கிறதுக்கு 4 பஞ்சு போடணும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேங்க ஐயா. சும்மா நீங்க பண்ணுங்க, நாளைக்கு நாங்க பார்த்துட்டு சொல்றோம் அந்த எஸ். பர்ஸ்பெக்டிவ் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு. ஐயா இங்க பாருங்க, எங்க செல்வ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிற, அப்படி அவருக்கு DM பண்ணி கேட்டுங்க யூடியூப், அவரை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னங்க அதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. there are like எங்களுக்கு கூகுள் பே 200 ஒரு Thank you. people here, man. அனுப்பிச்சீங்கன்னாவே நாங்க 9,000 ரூபாய்க்கு பேசுவோம். அதனால வந்து தாராளமா பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்காப்பா? என்ன சொல்றீங்க? அவ்வளவுதான், முடிச்சிருவோமா? இல்ல, நானு பிரியா ஐஸ். எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு முத்து வந்து he'll interfere when who's that guy? டபுக்கு டப்பா மஞ்சரி அருண். மஞ்சரி மஞ்சரி அண்ட் அருண். அருண். தேங்க்யூ. அவர் பேரை மறந்து போயிடுது. டபுக்கு டப்பா தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஓகே, சூப்பருங்க. when they both were talking, ஏன்னா மஞ்சரி சொல்லுவாங்க, ஐ திங்க் she'll say like எனக்கு இவ்வளோ வேண்டாம், அவங்க வந்து இல்லை எடுத்துட்டு போயிடுவாங்க, வாட் எவர், ரைட்? இன் தட் கான்வர்சேஷன் ஐ திங்க் முத்து கைண்ட் ஆஃப் கேம் இன் பிட்வீன். இது என்னோட பர்செப்ஷன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, முத்து knows that முத்து அண்ட் மஞ்சரி both of them know that this person is one among the night பிரியாணி கடை கும்பல். அந்த ஓகே, பாயிண்ட்டை அந்த பாயிண்ட்டை வெளில எடுத்துன்னு வரலனாலும் முத்து சொல்றது என்னன்னா, இது காமன் ரேஷன் தானே,
காமனா இருக்கிறத பத்தி நான் ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்கறதுல எனக்கு தெரிஞ்சு தப்பு கிடையாது. ஏன்னா மஞ்சரி ஹெர்செல்ஃப் இஸ் சேயிங் எனக்கு இவ்ளோ வேண்டான்னு. பட் அருண் வந்து அபத்தமா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்னன்னா, அது உங்களோட போர்ஷன். நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க, தூக்கி கொட்டுனா கொட்டுங்கன்னு. யாருமே சாப்பாட தூக்கி கொட்டுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டான்னா தட்ஸ் ஃபைன் பட் ஜென்ரலா ஓவரால் லுக் எப்படி இருக்கணும்னா, அத வேற யாராவது யூஸ் பண்ணிக்கணும்னா, ஓகே உங்களுக்கு அவ்வளோ வேண்டாம்மா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துட்டு பாக்கி இங்க வச்சுட்டு போயிடுங்கன்னு சொல்றது எப்படி இருக்கு? அத விட்டுட்டு நான் குடுத்தாச்சு. நீங்க வேணும்னா வச்சுக்கோங்க, வேண்டாட்டா கொட்டுங்கன்னு சொல்றது வந்து சரியா படல. அந்த இடத்துல முத்து கேட்டதும் ரைட்டு. பட் ஆனா முத்து இஸ் ட்ரையிங் டு சம்ஹவ் பிரிங் அருண் இன்டு லைம்லைட் தட் நீங்க ரேஷன பத்தி நீங்க மட்டும் பேசக்கூடாது. நாங்கலாம் எங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு. நான் அது முத்து ஏன் ஸ்ட்ரெய்ட்டா அடிக்கலன்னு எனக்கு தெரியல. நான் லைவ்ல வந்து இன்னும் அந்த சண்டை இப்பதான் கொஞ்சம் முடிஞ்சு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் வந்து முத்து ஓப்பனா அடிக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல. நீங்கலாம் பேசவே கூடாது அருண். ஏன்னா, நீங்க நைட்டு பிரியாணிய திருடி தின்னுருக்கீங்க அப்படின்னு முத்து வந்து ஏன் டைரக்ட்டா அடிக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல. முத்து வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே தான். ஆனா பிகினிங்லேருந்து ஹி ஹஸ் பீன் டூயிங் திஸ். ஒருத்தங்களை ஃப்ரண்ட் ரன்னரா வச்சு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி அவங்கள ஏவி விட்டு நீங்க அடி வாங்குறீங்களா? நீங்க வாங்கிக்கோங்க. கிரெடிட் கிடைச்சதா? ஆமா நானும் அதுல கோதால குதிக்கிறேங்கிற மாரி தான் முத்து பண்ணிட்டு இருக்காரு. ஆர்டிஸ்ட் தானே பட் ஐஸ் எனக்கு தெரியும். ஒரே ஒரு குறுக்கிடுதல் கொஸ்டின் ஒரு குறுக்கிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. செல்வா நீங்க குறுக்கிட்ட போது உங்களோட மைக்ல யாரோ குறுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கல. தேங்க்யூ சோ மச். ஆமாமா. இல்ல திடீர்னு ஒரு கால் வந்துருச்சு. இல்ல எனக்கு என்னன்னா இப்ப கேக்குதா? எனக்கு என்னன்னா கேக்குது. திருட்டு பிரியாணி பண்ணி சாப்பிடுறது முத்துவுக்கு தெரியுமா அப்படின்றது என்னோட தெரியும். கேள்வி. தெரியும். மஞ்சரி தெரியும். வந்து மஞ்சரி சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. டிஸ்கஷன் இருக்கும். மஞ்சரி அப்ப வந்து வந்து அவர் லைவ்ல டிஸ்கஷன் ஓடும். இந்த மாதிரி வந்து ஓகே. அருண், விஷால் அவங்க சொல்லுவாங்க. எனக்கு மீதி யார் யாரெல்லாம் எக்ஸாக்டா தெரியல. ஆனா அருண், விஷால் பேர் இருக்கு. தர்ஷிகா பேர் வரும். ஆர்ஜே ஆனந்தி அவங்களே சொல்லுவாங்க நினைக்கிறேன். இவங்கெல்லாம் சேர்ந்து நைட்டு வந்து பிரியாணி பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இது 2வது தடவை பண்ணி சாப்பிட்ருக்காங்கன்னு உடனே அப்போ முத்து சொல்லுவாங்க, ஒரு இந்த மாதிரி வீடு ஸ்ப்ளிட்டாக இருக்கும்போது டோட்டலாக இத்தனை பேர் ஒரு 9 பேரோட ரேஷனை எடுத்து நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களே உங்களுக்கெல்லாம் வந்து என்னது அசிங்கமா இல்லையாங்கிற ரேஞ்சை கேட்டிருந்திருப்பார் முத்து அந்த இடத்துல. எனக்கு என்னன்னா நம்மெல்லாம் கத்திட்டு இருக்கோம், பிக் பாஸ் ஏன் கேள்வி கேட்கல, ஹோஸ்ட் ஏன் கேள்வி கேட்கல, இந்த கேள்வியை இதெல்லாம் பத்தி இப்போ கேட்டிருக்கணும்ல ஓகே. வீக்கெண்ட்லன்னு. என்னோட பாயிண்ட் என்னன்னா முத்துக்கு தெரியும், மஞ்சரிக்கு தெரியும், போட்டு உடைங்கன்ற. நீங்கெல்லாம் கண்டஸ்டண்டா எதுக்கு உள்ள உட்காந்துருக்கீங்க? ஓகே. ஐஸ் அண்ட் டாம் ஒரே நிமிஷம் ஒரு கால் ஒன்று வருது. இருங்க பேசிட்டு வந்துடுறேன். ஓகே செல்வா. இதுதான் வந்து சேட்டை அதிகமா இருந்தா செல்வா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாப்ல. அப்படி இல்லம்மா, கால் ரொம்ப நேரமா வந்துட்டு இருக்கு. இந்த பாயிண்ட் நான் தான் கேட்டேனேன்னு சொல்லிட்டு லிசன் பண்ணுன்றதுக்காக அந்த காலை ஸ்வைப் அவுட் பண்ணிட்டேன். மறுபடியும் அவங்க கால் செல்வா பண்றாங்கன்னா இட்ஸ் போய் மை பேசிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி வாங்க டு செல்வா. லிசன்ல. போய் வரேன் பேசிட்டு நாங்க வாங்க. இங்கதான் இருப்போம், நீங்க ஏன் பேசாதீங்க. எக்ஸாக்ட்லி இல்லங்க போய் இந்த பேசிட்டு வாங்க. கேள்வி இல்ல ஐயா ஐஸ் போய் கேள்வியை நான் பேசிடுவாங்க தான் பூமியா. கேட்டேன்ல, அதனாலதான் வேற ஒண்ணு. கால் கட் ஆயிடுச்சான். ஓகே. இல்ல பட் உங்க யாருக்காவது இதுல ஏதாவது ஒரு நீங்க அபிப்பிராயம் இருக்கா? சொன்னது வந்து 100% கரெக்ட் தான். as you said வந்து நீங்க ஆல்வேஸ் முத்துக்குமரன் வந்து ஃப்ரண்ட் ரன்னரா ஒருத்தர் வச்சுதான் வந்து விளையாடுறாப்ல. இப்போ வந்து சாச்சனா வந்து எந்த அளவுக்கு முத்துக்குமரனோட கேமுக்கு இடையூறா இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறோமோ, இந்த சேம் வே சாச்சனாவுடைய நேம் வந்து ஈக்குவலா ஸ்பாயில் ஆகுறதுக்கு முத்துக்குமரனோட பங்குமே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் சாச்சனா கிட்ட போட்டா சாச்சனா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுன்றது வந்து இவருக்கு அந்த இது லாஜிக் தெரிஞ்சிருக்கு. ஸோ வேறவர் அந்த ஒரு இது கிடைக்கும் போதெல்லாம் வந்து அவரோட பாயிண்ட் அப்படியே சாரல் மாதிரி தூவி விட்டுறாப்ல. அம்மனி அதை அப்படியே கப்புன்னு புடிச்சிட்டு அது எங்க தேவையோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுது. ஸோ இவர் மனசுல நினைச்ச விஷயங்கள்லாம் வந்து நடந்துருது. சம்மாவ் அந்த அதர் வந்து நடந்துருது. ஓகே. ஸோ ஐம் ஜஸ்ட் சீயிங் இன் தட் வே. அண்ட் இந்த விஷயத்துல வந்து மஞ்சரியுமே நான் கேட்டிருக்கணும்னு ஆசைப்படுறேன். லாஸ்ட் வீக் வந்து மஞ்சரிக்கு தெரியுது இல்லையா, ஷி இஸ் ஜஸ்ட் டிஸ்கசிங் தட் வித் முத்துக்குமரன். She is a மஞ்சரியுமே captain அதை of the house வேற. ஆமா கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது இன்னமும் வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பிக் பாஸ் குள்ள சொல்லல, விஜய் சேதுபதி கேட்கல அப்படின்றத தாண்டி ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஃபைட்டா மாறுதோ அதை தானே இவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? பட் இவனுங்க சண்டையே Absolutely. போடாம அப்படியே உட்காந்து சமணங்கால் ஓட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா அந்த மனுஷன் மட்டும் எங்க அதை கேட்பாப்ல. இல்ல ஏன்னா இவங்க எல்லாம் இதை வந்து
காசிப் மாதிரி பேசிட்டு போயிடுறாங்களே தவிர இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை தானே தே கேன் பிக் இட் அப் அண்ட் யூனோ இது நான் ஃபைட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்ல வரல, எப்போ பார்த்தாலும் பிக் பாஸ்ல ஃபைட்டிங் இருக்கணும்னு சொல்ல வரல. பட் தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் ஹேஸ் டு பி அட்ரெஸ்ட் இல்லையா? ஏன்னா ஒரு கரெக்ட். ஒரு வீடுன்னு இருக்கும்போது 18 பேர் இருக்காங்கன்னும் போது, அதுவும் வந்து வீடு ரெண்டா பிரிஞ்சு இருக்கு. கேர்ள்ஸுக்கு வந்து தே கம்ப்ளீட்லி லாஸ் த க்ரோசரிஸ். பசங்க வந்து பசங்க க்ரோசரியிலேருந்து கொஞ்சம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, இதை தனியா ஒளிச்சு வச்சு பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து முத்து தீபக்கெல்லாம் கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, தீபக் வந்து ஹி கீப்ஸ் ஈஸ் த கிச்சன்ல தான் அவங்க இருக்காங்க, அந்த பொறுப்பை எடுத்திருக்காங்க. ஹி நோஸ் த ரேஷன் எவ்வளோ இருக்கு இல்லைன்னு. அந்த பாயிண்ட் தீபக் கூட எடுக்கல. எப்படி இவ்வளவு கம்மியாச்சு, அரிசி ஏன் இவ்வளவு கம்மியாச்சு? ஏன்னா அவங்க தெரியாது. இல்ல 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 நோ, அவங்க அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்கல்ல. ஐயா எக்கோ அடிக்குதுங்க, யாராவது மியூட் பண்ணுங்க. இப்ப கன்சிடர் அன்னைக்கு சாச்சனா வந்து 2 டம்ளர் அரிசி போட்டுச்சு, ஓகே, அதையே உங்களால கண்டுபிடிக்க முடியல, எப்படிடா அரிசி அதிகமா வந்துச்சு அப்படின்னு. அப்ப குறையும் போது மட்டும் இவங்க எப்படி கண்டுபிடிச்சிட இல்ல போறாங்க? டாம், கரெக்டா? முட்டையெல்லாம் குறைஞ்ச கண்டுபிடிக்கலாமே டாம். என்ன டாம் சொல்றீங்க அதெல்லாம் நீங்க? கேர்ள்ஸோட கிராசரில இருந்தானே எடுத்திருக்காங்க, ஓ, பாய்ஸ்ல இல்லையா? நான் பாய்ஸ்ல பாய்ஸ்ல இருந்து இருந்து எடுத்தேன். எடுக்கலையே. ஓகே. ஆஹா, சமையல் இல்ல வேலை செய்யறது மட்டும்தான் விஜய் விஷாலு, கிராசரி தூக்குனது எல்லாமே கேர்ள்ஸோட சைடுல இருந்து. But இல்ல girls எனக்கு என்ன didn't have புரியலன்னா, eggs, Tommy. Girls didn't have eggs ஆடியா? this week. In the week, we ஓ, didn't because have it was பண்ட eggs. given by மாற்று முறை. Big Boss. Big Boss doesn't give eggs and stuff. He only gives vegetables and stuff. ஓகே ஓகே. இல்ல அது கூட நான் என்ன சொல்றேன், நீ கேர்ள்ஸ் டீம்ல இருந்து கூட எடுத்தா கூட, when you say the boys won ration for 9,000 rupees or something like that, so அதுக்கு ஈக்குவலண்டா தானே சாமான எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அதுல அதுல வந்து நிறைய பேர் கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட்க்கு பட்னி இருக்காங்க. அதுல தர்ஷிகா வேற கார்த்தால கேக்குறாங்க முத்துவ, என்ன முத்து சாப்பாடலையா அப்படின்னு. இல்ல சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு முத்து போறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ தர்ஷிகாக்கெல்லாம் மனசாட்சிலாம் இருக்கான்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அதெல்லாம் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணுக்கு. அதனால நம்ம அதெல்லாம் ஃப்ரீயா விடலாம். பட் தீபக் ஆல்சோ இஸ் தேர். தீபக் இஸ் த ஒன் ஹூ இஸ் ஹேண்ட்லிங் எவ்ரிதிங் இன் த கிச்சன் ஃப்ரம் பாய் சைட் ஃபார் தட் வீக். அண்ட் தீபக் அட்லீஸ்ட் வுட் ஹவ் ரேஸ் தட் கொஸ்டின் சேயிங் ஏன் இவ்வளோ கம்மியாச்சு, எதனால சாப்பாடு இல்லாம போச்சு. டெஃபினட்டா ஹீல் நோ தி ஆன்சர் டு இட். எனக்கு என்னவோ இவங்க பாய்ஸ் டீமும் சேர்ந்து பண்றதுனால இவங்க பூசி மெழுகி பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. நோ நோ, இது எல்லாருமே தெரிஞ்சு யாராவது ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது பிளாஸ்ட் ஆகும். இவங்க எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் தூங்குற மாதிரி தூங்கி எந்திரிச்சு தானே வந்து சமைக்கிறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, மஞ்சரிக்கே எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னா, தர்ஷிகா வாய் ஏதோ விட்டுருப்பாங்க காலையில, அதனாலதான் மஞ்சரிக்கு அந்த விஷயமே தெரிய வரும். இல்ல அப்படின்னா வந்து அவங்களுக்கு அப்ப தெரிய கூட வந்திருக்காது. கேட்டிருந்திருக்கலாம்ல டாம். யா When யா Manjari as the ஆக்சுவல் captain of the house, she should be responsible for everything. Then if she knows something that is happening in the middle of the night, where these 5 or 6 people who are taking the ration and eating, நீங்க கேட்டு சாப்பிட்டா அது வேற விஷயம். நீங்க கேட்காம திருட்டுத்தனமா கார்த்தால 5 மணி வரைக்கும் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு மஞ்சரிக்கு தெரியுது. மஞ்சரி அந்த இன்ஃபர்மேஷனை முத்துக்கு வேற பாஸ் பண்றாங்க. அதை பத்தி 2 பேரும் கமெண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளில எடுத்துட்டு வராம கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா அப்ப ஷோ எப்படி போகும்? கரெக்ட் தான். உங்களுக்கு ஓகே தெரியுதா, எனக்கு ஓகே தெரியுதா ஒரு ஒரு அஸ்வினி? நிமிஷம். எனக்கு என்ன சொல்லணும், அவங்க சொல்றதுல அக்ரி பண்ணிக்கிறேன். எனக்கு இதுல ம்ஹும். என்ன தோணுதுன்னா, ஆரம்பத்துல வந்துட்டு சௌந்தர்யா பனானா பழம் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் வேற ஏதோ ஜாம் சாப்பிட்டாங்க, அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ 2 பீஸ் கேக் வந்துட்டு யாரோ சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சாச்னா வெளில வந்துட்டு ஒரு பயங்கரமா ஒரு கத்தி ஏதோ ஒரு கிளிப் பார்த்தேன். நான் அதை ட்விட்டர்ல தான் பார்த்தேன், இதுதான் பார்த்தேன், எக்ஸ்ல தான் அப்படியா? பார்த்தேன். ம்ஹும். ஆமா, ஏதோ ரெண்டு பீஸ் கேக் ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சு போல. அது யார் எடுத்து சாப்பிட்டா அப்படிலாம் கேட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு சீன் மாதிரி ஒரு நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னோடது முத்தண்ணனோடதெல்லாம் சொல்லிட்டு ஒரு டயலாக் மாதிரி வரும். எனக்கு ஓகே. என்னன்னா, இப்போ முன்னாடி பேசினது யாரு, எனக்கு அதுல எல்லாமே லிசனர்ல பிரியா காட்டுதா பிரியா. யார்? சாரி, பிரியா. ஐஸ் ஐஸ் ஓகே. ஐஸ் ஐஸ் ஐஸ். ஐஸ். ஓகே. இப்ப அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, சண்டை போடணுங்கிறதுக்காக இல்லைன்னு. என்ன கேட்ட சண்டை போட்டிருக்கணும்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இட்ஸ் யோர் ரைட் இல்லைங்களா? அந்த இடத்துல வந்துட்டு சண்டை போடாமலாம் இருக்க தேவையில்ல. என்னங்க, ஒரு பழத்தை அவ சாப்பிட்டுட்டா, ஒரு பாயசத்தை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டான்னு வீக்கெண்ட் எபிசோட்லயே அவ்வளவு டயலாக். நான் பேசுறது எக்கோ கேக்குதுங்களா? என்ன பேக்ல இல்ல இல்ல, சவுண்ட் நம்ம கேக்குது எங்க எனக்கு. ரசிகன் வந்து அன்மியூட் பண்ணிட்டு அந்த பக்கம் சோவா பாத்துக்கிட்டு இருக்காப்ல. ஐயா உங்களாலதான் ஓகே இந்த பிரச்சனை. நவ் யூ ஓகே கேன் ஓகே டாக். யா. ஓகேயா. சோ எனக்கு என்னன்னா,
சின்ன சின்ன விஷயத்துக்கே அவ்வளவு பிரச்சனை வந்த போது சத்தியமா சொல்றேன், இந்த இடத்துல வந்துட்டு மஞ்சரி சரி, இந்த யாருக்கெல்லாம் தெரியுமோ தெரிஞ்சு எல்லாருமே ரெஸ்பான்சிபிள், அவங்க எல்லாருமே அதை கேட்டிருக்கணும். எப்படி கேட்காம விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப தீபக்கு அது தெரிஞ்சிருக்குன்னா அவர் கேட்டிருக்கணும். தீபக்கு தெரியுமா எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல, பட் மஞ்சரிக்கும் தெரியும், முத்துக்குமரனுக்கும் தெரியும். தே ஷுட் ஹவ் ஆஸ்க்ட். கேப்டனோ இல்லையோ அவங்க கேட்டிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு பவுலுக்காக அவங்க அங்க பேசும்பொழுது அந்த இடத்துல நானும் திரும்ப நினைச்சேன், லைவ் இந்த எபிசோட்ல பார்க்கும்பொழுது அவர் கேட்டிருப்பாரு, அவன் நைட் உட்காந்து சப்பாத்தி சாப்பிட போறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ஒரு டயலாக் ஒண்ணு சொல்றாரு அந்த இடத்துல. அந்த இடத்துல அவன் நைட் உட்காந்து பிரியாணி சாப்பிட போறேன்ல சொல்லியிருக்கணும். அப்போ உடனே அருண் ட்ரிகர் ஆயிட்டு ஆடிட்டு வந்திருப்பான்ல, டப்பா டப்பா டப்பான்னு சொல்லிட்டு அததான் பண்ணியிருக்கணும். லிட்டரலி இது வந்துட்டு ஒரு இதை ட்ரிகர் பண்றதுக்கு ப்ரொவோக் இது ஆக்சுவலி பண்றதுக்கு பிஜேஎஸ் தாண்டிங்க. அட்ரஸ் பண்ணிருக்கணுங்க. இப்போ இல்ல இது சண்டே பிஜேஎஸ் அட்ரஸ் பண்ணலங்கிற நான் என்ன சொல்றேன், நம்ம நேத்து பேசின மாதிரிதான் ஒரு விஷயம் வந்துட்டு ப்ரோமோல வரணும் இல்ல விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணணும்னா அது கண்டெஸ்டன்ஸ் கண்டென்ட் ஆக்கணும். அத அங்க அவ்வளவு பெருசா உங்க முன்னாடி வந்துட்டு ஃபுல் மீல்ஸ் மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கு. அதை விட்டுட்டு போய் நீ காபிக்கும் டீக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கிறது தப்பா அஸ்வினி இருக்குங்கிற. அஸ்வினி எனக்கு வந்து இதுல இன்னொரு கன்சர்ன் இருக்கு. என்னன்னா இல்ல ஒரு நிமிஷம் கைஸ், என்னன்னா இப்ப நானே தான் சொன்னேன், இதை இவங்க ஒண்ணுமே விளையாட மாட்டேங்கிறானுங்க, விளையாடாம அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு நான் சொல்றேன். பட் எனக்கே நான் கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன். என்னன்னா இப்போ ஒண்ணுமே நடக்காத விஷயத்தெல்லாம் வந்து விஜேஎஸ் வந்து தூக்கி தூக்கி கொண்டு வந்து கேக்குறாப்ல. ஒண்ணு சப்ப மேட்டரா இருக்கு. ஓகே, when you are able to address ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பேசி ஜாக்லினை திட்டி உங்களால உட்கார வைக்க முடியுது, சௌந்தர்யாவை திட்டி உங்களால உட்கார வைக்க முடியுது. ஓகேவா, தேடி பிடிச்சி கொண்டு வரீங்க ஒரு பாயிண்ட. அப்படி நீங்க கொண்டு வரும்போது இந்த விஷயத்த நீங்க ஏன் கொஸ்டின் பண்ணல அப்படின்றது வந்து எனக்கு வந்து பெரிய வருத்தம் தான். அந்த இடத்துல மஞ்சரி முத்துக்குமரன் 100% கேட்டிருக்கணும். அவங்க ஏன் எந்த கர்மத்துக்காக கேட்கலன்னு நமக்கு தெரியல. ஆனா வந்து விஜேஎஸ் வந்து அதை அட்ரஸ் பண்ணா மட்டும் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. இல்ல எனக்கு டாம், அது இப்ப 100% விஜேஎஸ் வந்து இல்ல ஒரு எனக்குமே நிமிஷம். அது டிசப்பாயிண்ட் தான். எனக்குமே அது டிசப்பாயின்மெண்ட் தான். எனக்குமே சேனல் ஏன் ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ணலங்கிறதுல சேனல் மேல ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. அதே அதுக்கப்புறம் ஹோஸ்ட் கேட்கலன்றது இருக்கு. ஏன்னா ஹோஸ்ட் வந்து விஷாலோட அந்த ஒரு மாக்கிங் விஷயத்த வந்து நான் 24/7 பார்த்தவங்க சொன்னாங்கன்னு சொல்ற அதை கேட்க அது ஓரளவுக்கு மறைமுகமா கேட்டாரு இல்லைங்களா. அப்ப அந்த ஃபுட் விஷயத்தையும் கேட்டிருக்கலாம். பிகாஸ் இட் டிடன்ட் ஹேப்பன் ஒன்ஸ், இட் ஹேப்பன் ட்வைஸ். அப்ப கண்டிப்பா அதை எடுத்து கேட்டிருக்கலாம். அப்ப அவரும் அதை கேட்கல. இதையெல்லாம் தாண்டி இதை கேட்கிற உரிமை யார்கிட்ட இருக்கு? நம்மள வெளியில ஆடியன்ஸ்க்கு கிடையாது. பிகாஸ் we can only talk like this, but the 18 other contestants who are sitting inside have all the right to question this. Because அதான் சொல்றேன், நீங்க ஒரு ஸ்பூன் சுகருக்கும் ஜாமுக்கும் அவ்வளவு பேசும்பொழுது நைட் உட்காந்து சமைச்சிருக்கீங்க. எனக்கு இதுல இன்னொரு டவுட் என்னன்னா, இது நான் பார்க்க ஸ்கிப் பண்ணி இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டே காலையில பவித்ரா கேட்பாங்க அந்த கிச்சன் சிங்க்ல பார்த்துட்டு, என்னடி இவ்வளவு பாத்திரம் இருக்கு, யாரு நைட்டு கழுவாம அப்படியே வச்சிருக்கான்னு. இது சாப்பிட்டவங்க சமைச்சு கழுவாம வச்சாங்களா இல்ல நிஜமாவே அங்க வந்துட்டு அந்த பாத்திரம் வேற யாராவது வச்சாங்களான்னு தெரியல. சோ இத்தனை பேர், இது ஒன்றும் அவ்வளவு பெரிய வில்லேஜ் இல்லைங்களா. இட்ஸ் நாட் லைக் a big place where 100 people are living. 18 பேர் இருக்க இடத்துல ஒருத்தவங்க சமைச்சா தெரியாதா? எனக்கு அதுவே புரியல. அது எப்படி தெரியாம இருக்கு? ஒரு பேச்சு வழக்குல ஒருத்தவங்களுக்கு போவாதா? அது கேட்கலங்கிறது அங்க இருக்கிற யாருக்கெல்லாம் தெரியுமோ, தெரிஞ்சவங்க கேட்கலன்னா it's their mistake. As much as the channel did not ask or the host did not ask, I would put the blame on the contestants as well for not questioning it. அது கேட்டிருக்கணும், அது சண்டை ஆக்கிருக்கணும், கான்டென்ட் ஆக்கி இருக்கணும். பிகாஸ் அது உனக்கு ஒரு சான்ஸ், அது உன்னோட ரைட்டை கேட்கறதுக்கு அது மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். யாரா இருந்தாலும். நோ, ஐ அக்ரி வித் யூ. பட் ஆனா எனக்கு வந்து ஹோஸ்டையும் சேனலையும் பிளேம் பண்றதை விட ஐ வாண்ட் டு பிளேம் மோர் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் ஹியர். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான், ஒன்லி 18 people are living in that house. இட் இஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கு டெஃபினட்டாக அவங்க யாராவது, ஏன்னா இப்போ தர்ஷிகா, ஆனந்தி, அவங்க அன்ஷிதா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதில். இவங்கெல்லாம் வந்து பவித்ரா அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதனால இவங்க யாரும் எதுவும் கேட்கலையான்னு எனக்கு தெரியல. எனக்கு இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, முத்து வந்து அதை டைரெக்டாக ஏன் எடுத்துன்னு வரேன்னு எனக்கு தோணுச்சுன்னா, முத்து என்றைக்குமே வந்து மூஞ்சில் அடித்து விளையாடுற பிளேயர் எல்லார்கிட்டேயும் கிடையாது. எஸ்பெஷலி அருண் கிட்டலாம் அவர் ஏதாவது கொடுத்தா இவர் திருப்பி கொடுக்குறாரே தவிர இவராக எதுவும் அவர்கிட்ட உரண்டை இழுக்கிறதே கிடையாது முத்து. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் முத்துவை. ஹீ டசன்ட் ஸ்டாண்ட் அப் ஃப்ரண்ட் அண்ட் சே ஓகே ஐம் கோனா ஃபைட் ஃபார் திஸ்லாம் எல்லாத்துக்கும்லாம் பண்ணுறது இல்லை. அவருக்கு தோணுன சிலதுக்கு பண்ணுறாரு, சிலதுக்கு பண்ணுறது இல்லை. நம்ம கண்டஸ்டன்ஸ், நம்ம ஹோஸ்டையும் பிக் பாஸையும் நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்ப போன வாரம் முத்துக்கு ஒரு இடத்துல எல்லாருமே ஏன் வந்து விசில் அடிச்சாங்க, மஞ்சரிக்கு வந்து நியாயம் அப்படின்றப்ப முதல் டைம் முத்துக்குமரன் வாயை திறந்து கேட்டதாவே நான் அந்த இடத்துல தான் பாக்குறேன். அது வந்து அப்ரிஷியேட்டபிளா இருந்துச்சு. அதனால எல்லாருமே அதை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பிளேஸ் 90% ஐ டோன்ட் see that முத்துக்குமரன் வந்து இதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லி பேசுறது இல்ல. அவரோட கருத்துக்களை எப்படி ஃப்ரேம் பண்ணி அடுத்தவங்களை கீழே போடலாம் அப்படின்னு தான் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பேசுறாப்புல.
இல்ல டாம், எனக்கு இதுல ஒரு இது, எல்லாரும் ஏன் முத்து கேக்கலன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. இல்லையே நான் மஞ்சரி வாஸ் மஞ்சரி த தான் சொன்னேன். கேப்டன். நோ 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 ஐ இல்ல வாஸ் லைக் மஞ்சரி ரெண்டு வாஸ் த பேருமே கேப்டன். கேட்டிருக்கணும். இல்ல கேப்டன் தான். அண்ட் அவங்க வந்து தீபா கிட்ட பேசுவாங்க, அண்ட் முத்து கிட்ட சொல்றதே இத பத்தி தான் பேசுவாங்க. அவங்களும் கேட்கல. ஸோ ஜாக்லின் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிரியாணி பண்ணி சாப்பிடும்போதே ரயான் வந்து போய் அவங்க சவுண்டும் ஜாக்கும் பேசிட்டு இருக்கப்ப சொல்லும்போது சரி ஃப்ரீயா விடு, அவங்க பிரியாணி சாப்பிட்றாங்களோ ஏதோ சொல்லுவாரு, ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எவ்ரிபடி திங்ஸ் தட் ஏதோ சாப்பிட்டுட்டு போட்டுன்னு கேஷுவலா எடுத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது எதை டாம் வச்சு நம்ம சொல்லுங்க சொல்லுங்க அஸ்வினி. ப்ராப்ளம். இல்ல பாப்பாய் அவர் ஏதோ பேசணும்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஐம் நாட் ஷியோர். ஐ திங்க் சோ. ஐயா பாப்பா உங்களுக்கு நான் ஸ்பீக்கர் கொடுத்தேங்கய்யா, யாராவது ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கேக்குறீங்களா? சத்தியமா எனக்கு கண்ணுக்கு தெரியல. அவர் இப்பதான் நம்ம ஸ்பீக்கர்ல ஸ்மிதா தான் இருக்காரு டாம். எனக்கு லிசனர்ல காட்டுறாரு. எனக்கும் ஐயா ஒரு நிமிஷம் லிசனரா இருங்க, தான் காட்டுது. ஒரு நிமிஷம் தெரியல. இருங்க. இன்வைட் டு ஸ்பீக்கர் கொடுத்துருங்க. இல்ல நீங்க வெளில போயிட்டு வரீங்களா பாப்பாய்? பாப்பாய் தி சைலண்ட் மேன். நான் பேசுறது கேக்குதா? எனக்கு என்னமோ எல்லாருமே அன்மியூட் ஆறாங்க நான் பேசும்போது. இல்ல பயங்கர இல்ல பக்கா நீங்க இருக்கா? பேசுறது கேக்குது. ஸ்பேஸ் பக்கா இருக்குங்க, அது மொத்தமா பக்கா இருக்காது. ஆமா, எல்லாருமே அன்மியூட் ஆகுறாங்க நான் பேசும்போது. எனக்கு ஹேண்ட் ரைஸும் பண்ண முடியல. அதெல்லாம் மனப்பிராந்தி. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, பேசலாம். பாப்பாய் நீங்க வெளில போயிட்டு வாங்க பாப்பாய். நீங்க ஸ்பீக்கர்லயும் காட்டல, ஒன்னத்துலயும் காட்டல, சட்டப்பட்டு வெளில போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மைக்க கொடுக்குறேன், பேசுங்க, கடை சத்துவோம். அதாவது பிரியாவோட கருத்து என்னன்னா, பிரியா வந்து ஆஸ் அ கேப்டன் மஞ்சரி அதை கேட்டிருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. 100% அது உண்மைதான். கேட்கல, வாரம் கடந்து போச்சு, சொல்ல வேண்டியது நம்ம கடமை, நம்ம சொல்லி புலம்பிட்டோம், அவ்வளவுதான். இல்ல ஐ திங்க் இல்ல அவங்க எனக்கு சொன்னது என்னமோ ரைட். மஞ்சரியும் ஜாக்லினும் இவங்களும். கேட்டிருந்திருக்கணும். ஜாக்லின் ஆமா, கேட்டிருந்திருக்கலாம், ரயன் ஜாக்லின் தெரியுமா? கேட்டிருந்திருக்கலாம். ஆமா, ஜாக்லின் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணும்போது ஐ saw that clip. ரயன் will come and tell ஜாக்லின் that அவங்க எல்லாம் தெரியும். பிரியாணி பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. நைட்டே சொல்லுவாங்க பிரியாணி பண்ணி சாப்பிட்டோம் விடுன்றுவாங்க. ஜாக்லின் அதை பெருசா எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எடுக்கணும்ல அந்த இடத்துல. ஓகே. ஓ ஜாக்கினோனே தான் பாப்பாய் வராரு. எதுக்குடா பாப்பாய் மைக் வாங்கிட்டு வராரு? ஓ மை காட் பாப்பாய். ஜாக்குக்கெல்லாம் பேச வரல, இல்ல ஐ சேனல் நோ. பேசல, இல்ல சேனல் பேசல, விஜய் சேதுபதி பேசல. இது வந்து என்னன்னா இப்ப விஷாலோட இஷ்யூ வந்து ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ, அது எங்கேயோ பெருசாயிருமோன்னு சொன்னதுனால சேனல் அப்பவும் என்ன பண்ணுச்சுன்னா ஹோல்ட் பண்ணுச்சு. இதை யாராவது கண்டஸ்டன்ட் பேசுவாங்க, அதனால இஷ்யூ பெருசாகும், அதுக்கப்புறம் வந்து இதை வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இது வந்து ஒரு சென்சிட்டிவ் விஷயம்னால பெருசா போக வேணாம், எஸ் கொஞ்சம் அவரோட ஃபேஸ் வேல்யூ கொஞ்சம் சேவ் பண்ணணுங்கிறதுக்காக இதை வீக்கெண்ட்ல பேசிட்டாங்க. ஒன்ஸ் வீக்கெண்ட்ல ஒரு இஷ்யூவை பேசிட்டாங்கன்னா அது டிட்டர்மைன் ஆயிருங்கிறதுனால தான் அதை பண்றாங்க. இப்ப இந்த இஷ்யூ வந்து சேனல் வெயிட் பண்ணது தொடர்ந்து 24/7 வந்து இதை காட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் இதை கொஸ்டின் பண்ணுவாங்க, இது இஷ்யூ ஆகும், அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல வச்சு பேசிடலாம் அப்படிங்கிறது தான் சேனலோட மோட்டிவா இருக்கு. சப்போஸ் விஜய் இப்போ ஹோஸ்டே வந்து அப்ரண்டா வந்து இதை பேசிட்டாருன்னா இது அங்கேயே முடிஞ்சு போயிடும், ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிடும். விச் மீன்ஸ் கண்டென்ட்டே டெவலப் ஆகாம அந்த இடத்துலயே ஊத்தி முட்டுற அங்கே மாதிரி போயிடும். ஆயிடும். அது ஆனா correct. நீங்க அந்த விஷாலோட இஷ்யூ பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் பேசியிருப்பாரு, ஆனா என்ன பேசினாரு அப்படிங்கிறத பேசாம அவங்க சைட்ல த்ரோ பண்ணியிருப்பாரு அந்த பாலை. ஆனா இந்த அதுதான் மாதிரி இல்ல, ஒரு நான் என்ன ஐக்யூ சொல்றேன், லெவல் லோவா இருக்கிற கண்டஸ்டன்ட ஐயா பார்த்ததே ஐயா இல்ல பால இத்தனை த்ரோ சீசன்ல. பண்ணது ஓகேங்கய்யா, சிம்பிள் வெயிட். என்னோட கொஸ்டின் என்ன, பால த்ரோ பண்ணாப்ல அந்த வாரம் விஜய் விஷால் பயங்கரமா அதை மேனிபுலேட் பண்ணி கேர்ள்ஸ் டீம் கிட்ட எல்லாம் ஒரு பேரை சம்பாதிச்சு அவர் வந்து அந்த நடு வீட்டுல உட்காந்த மேட்டரை பத்தி தான் பேசுற மாதிரி ஒண்ணு பண்ணி விட்டாப்ல, ஓகேவா? அவர் மேனிபுலேட் பண்ணத விஜேஎஸ் வந்து ஒரு படம் போட்டு காட்டி விட்டுருக்கணும்ல. பால த்ரோ பண்ணது நீ இல்ல ஓகே இல்ல தான், இப்போ உனக்கு தேவை அது நீங்க என்ன கண்டென்ட் இல்ல பெருசாக்கணும், டிஆர்பி வரணும், கரெக்டா? நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு நீங்க என்ன ஃபேஸ் வேல்யூ சேவ் பண்ணி என்ன கிழிக்க போறீங்க? அப்ப அந்த பொம்பளை பிள்ளைய பத்தி அவன் அவ்வளவு அசிங்கமா பேசுறது கரெக்டா? இல்ல ஒரு நிமிஷம், அங்க ஆக்சுவலி நம்ம பசங்க கேர்ள்ஸ் எல்லாருமே மட்டும் ஏங்க தான் மேனிபுலேட் இன்னைக்கு பண்ணதா அப்படி ஒரு நிமிஷம் இருங்க பாத்தீங்கன்னா? அஸ்வினி, இருங்க கேர்ள்ஸ் மட்டும் மேனிபுலேட், கேர்ள்ஸுக்கு வந்து தெரியலங்க. ஏன்னா தர்ஷிகா கேக்குறாங்க இன் பிட்வீன் நடுவுல உட்காந்துதானே அவளை பத்தி நீ தப்பா பேசலான்னு கேக்குறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுடா தங்கம். நான் டாம் போய் டாம் எதுக்குடா டாம் அப்படின்னு அது இல்ல சொல்றாப்ல. டாம், இங்க இங்க இல்ல இந்த பிக்சர் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாச்சு, நீங்க சாரி சொல்லணும்னு சொல்லி ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஹோஸ்ட் கேக்குறாரு, புரியுதுங்களா? அது ஜஸ்டிஃபை அதுக்கப்புறம் ஆகலைங்களேங்க. நான் என்ன சொல்றேன், அது ஜஸ்டிஃபை ஆகல. அப்ப கேக்குறாப்ல மனசுக்குள்ள சாரி சொல்லுன்னு சொல்றாப்ல. சொன்னதுக்கு அப்புறம் அந்த வாரம் விஜய் விஷால் என்ன பண்ணாப்ல, தர்ஷிகாட்ட பேசினாப்ல, சாச்சனா கிட்ட பேசினாப்ல, பவித்ரா கிட்ட பேசினாப்ல, ஜாக்லின் கிட்ட பேசினாப்ல, டாம் நான் உங்களுக்கு ஓப்பனா எல்லாத்துக்கிட்டையுமே. சொல்றேன் டாம், அந்த ஸ்கிரிப்ட் சொல்லுங்க. எழுதுனதே வந்து அவரு முத்து வந்து கண்ணியமா இருக்கும்னு சொல்லி ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாரு இல்லையா? ஆமா.
முத்து இத கொஸ்டின் பண்ணுவாரு, அது மூலமா பெரிய பிரச்சனைகள் வருங்கிற மாதிரி தான் இருந்தது. அது எதுவுமே நடக்காம போச்சுட்டாங்க. முத்துவும் சேர்ந்து நல்லா ஜால்ரா தட்டிட்டாப்ல அந்த இடத்துல. அப்பயாவது இவன் கரெக்ட். பேசியிருக்கணும்ல. டாம் அதுதான் இப்ப ஆனா நான் முத்து சொல்ல வந்தது. இப்ப நான் சொல்ல வந்த சொல்லுங்க. விஷயமே பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் போய் கேஸ் லைட் பண்ணி அதை அப்படியே மாத்தி விட்டாருன்னு. என்னோட இது கரெக்ட். என்னன்னா, அங்க மிச்சம் இருக்க பாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களால கொஸ்டின் பண்ண முடியாதா? why is it only to going towards the girls? The other guys also can ask that question. அது எஸ்பெஷலி அஸ்வினி. முத்துக்குமரன் when he keeps repeat அந்த நானும் இந்த கண்ணியம் விஷயம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். அன்னைக்கு அதை அவர் சொல்லி இருக்காருங்கும் பொழுது அதை எடுத்து என்ன ஆச்சுன்றத அவர் அந்த அந்த இடத்துல கேட்டிருக்கணும், பேசியிருக்கணும் இல்லைங்களா? அதை பண்ணவே இல்லையே. அப்படியே அதை கடந்து ஒரு பாசிங் பை இது மாதிரி போயிட்டாங்க, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. இல்ல இதுல இன்னொன்னுமே இருக்கு அஸ்வினி. என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, பசங்க கேட்கல, பொண்ணுங்க கேட்கல, இது எல்லாத்தையுமே தாண்டி மியூட் ஆயிடுச்சு. நீங்க பேசுறது டாம் மியூட்ல இருக்கீங்க, நீங்க பேசுறது கேட்கல. and I am back. ஐ திங்க் நீங்க கோ-ஹோஸ்ட் ஜாயின் பண்ண உடனே அவங்க மியூட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் செல்வா. அப்படியா? தெரியலங்க, வரும்போதே அந்த ஆப்ஷன் தான் இருந்தது, அப்படியே கிளிக் பண்ணிட்டு வந்தேன். இல்லங்க, எனிவே இந்த விஷயத்துல வந்துட்டு வாய் அடைக்க வச்சிட்டீங்க. வரும்போதே டாம் வாய் அடைச்சிட்டீங்க. ஆனா இந்த விஷயத்துல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்குமே கண்டெஸ்டன்ஸ் இது ஒரு ப்ராப்ளம் பண்ணிருக்கணும், இனிமேலும் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு நம்பிக்கையில உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஒருத்தராவது அதை பண்ண மாட்டாங்களா? இல்ல இனி ஆக்சுவலி இத பிளாஸ்மால கொண்டு வந்து இத கண்டென்ட்டா பண்ண முடியலங்கயா. யாராவது மெசேஜ் போட்டீங்களா எனக்கு? இல்லங்க, எங்க இமாது வந்திருக்காப்ல. இருங்க, நான் என்னங்க பேசிட்டு இருந்தேன்? ஹோஸ்ட் கோஹோஸ்ட் ஏதோ பேசிட்டு இருந்தோம். என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம? அதாங்க அந்த வீக்கெண்ட்ல இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க பசங்க ஏன் கேட்கல அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அதை கடந்து போயிட்டாங்கன்னு சொல்றோம்ல. இன்னைக்கு இது எந்த அளவுக்கு விஜய் விஷால் பண்ணது கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா, சௌந்தர்யாவை பசங்க எல்லாருமே ஒரு கேவலமான ஒரு கண்டஸ்டண்டா தான் பாக்குறாங்க. ஏன்னா முத்துக்குமரன் பயப்படுறேன் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே இன்னைக்கு 8வது பொசிஷன் இவங்க கொடுக்கறதுக்கான முதல் காரணம் இட்ஸ் கம்ப்ளீட்லி விஜய் விஷால் சௌந்தர்யாவை பத்தி ஒரு கேவலமான ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. த சேம் வே ஹி கிரியேட்டட் அ கேவலமான இமேஜ் ஃபார் ஜாக்லின் as well. அவரு பண்ண அந்த ஒரு வேலையினால ஆட்டு மந்தைகளை விட மோசமான ஒரு இது ஆடோட எல்லாம் இவங்களை கம்பேரே பண்ணக்கூடாது. இந்த தட்டிங் எல்லாமே சேர்ந்து அவன் சொன்னதை வந்து மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டு கடைசியா கொண்டு போய் 7வது 8வது பொசிஷன்ல வந்து இவங்க 2 பேத்தையும் உட்கார வச்சிட்டாங்க. சோ நீங்க வந்து அவரோட ஃபேஸ் வேல்யூ பாக்குறீங்க, அதை பாக்குறீங்க, இதை பாக்குறீங்க, அவரோட இது போயிரும்லாம் நீங்க பாக்குறீங்க. அப்ப இந்த 2 கண்டஸ்டன்ட் வந்து இப்ப நீங்க பாக்குற ஆர்டர் வைஸ் பாருங்களேன். மஞ்சரி டாம் நான் எதுவும் பார்க்கல டாம். நான் அவரோட ஃபேஸ் வேல்யூ போயிருந்தேன். இல்லைங்கய்யா, இருங்க, நான் உங்களை சொல்லலங்க, நான் சேனல் தான் சொல்றேன். நீங்க ஏதோ பாயிண்ட் தப்பா சொல்றீங்க. எங்க இமாது கை தூக்குறாரு. எப்பயுமே எங்க இமாது இந்த மாதிரி கை தூக்குறது கிடையாது. இமாது வருவா. ஐயா இமாது இருங்கய்யா, நான் முடிச்சிடறேன். இவங்க இந்த முட்டா பசங்க வந்து கடைசி 3 பேர்த்த நிறுத்திருக்காங்கல்ல, மஞ்சரி, ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா. இவங்க வந்து அவங்க வந்து கேவலமானவங்கன்ற பர்ஸ்பெக்டிவ்ல நிறுத்தல. இதுங்கெல்லாம் நல்லா விளையாடுதுங்க, இதுங்க டாப்ல இது போயிருமோன்னு சொல்லி அடக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில முன்னாடி கொடுத்த ஆர்டர் படி பார்த்தா எல்லாமே தத்திங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தேன். ஐயா இமாது நீங்க சொல்லலாம் ஐயா. பேசுற பொண்ணுங்க எல்லாம் கடைசியில இருக்காங்க, அவ்வளவுதாங்க. ஆமா ஆமா. கேள்வி கேக்குறவங்க பின்னாடி இருக்காங்க, அவ்வளவுதான். இபாத் சொல்லுங்கள். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் யுத்தம். அந்த மாதிரி மூச்சு விடாம அந்த மாதிரி மூச்சு விடாம பாட்டு கேட்டிருக்கேன். மூச்சு விடாம பேசுற நம்ம டாம். ஐயா டென்ஷன் ஆயிடுச்சுங்க. நான் மூச்சு விடாம பேசிட்டு பாதி இந்த பக்கம் கேட்கவே இல்ல. டாம் சொல்லுமா? சொல்லுங்க. விஷால் தான் வந்து இந்த மாதிரி பேசி சௌந்தர்யா லாஸ்ட் ஆக வச்சா நீங்க சொல்றீங்க கரெக்டா? யா விஷால் அந்த மாதிரி பேசுனதுனால தான் இன்னைக்கு சௌந்தர்யா வெளியில கொஞ்சம் மேலாகிறாங்க டாப்ல. அது உண்மை, ஒற்றுக்கொள்கிறேன். இல்லங்கய்யா, ஆக்சுவலி அவர் பேசுனதுனால டாப்லன்றதை தாண்டி அவங்களுக்கு ஆல்ரெடி சப்போர்ட் வெளில வருது. கிளாப்ஸ் எல்லாம் இந்த மனுஷனுக்கு கேட்க முடியாம வைத்தறிச்சல்ல தான் இந்த அம்மாவை பத்தி ஃபர்ஸ்ட் தவறாவே பேச ஆரம்பிச்சான். அது வந்து ஒரு ஆடான ஆயிடுச்சுன்னா நான் ஒத்துப்பேன். அவங்க அந்த டைம்ல நின்று இருந்தாங்க. ஓகே, விஷால் பேசுனதுக்கு அப்புறம் காஞ்சனா எப்படி கொண்டு போய் சேர போட்டா உட்காருங்கன்னு அந்த மாதிரி உட்கார. இப்ப இன்னும் வரும் காலங்களில ஏதாவது பேசுவான், கால் மேல கால் போட்டு உட்காருமான்னு சொல்லுவோம். ஆமா. இல்ல இதுல வந்து பாப்பாய் சொன்னாரே ஃபேஸ் வேல்யூ குறைஞ்சிரும்னு. அவரோட ஃபேஸ் வேல்யூ வச்சுதான் எல்லா ட்வீட்லயும் ஐ திங்க் ரசிகன் கூட அடிச்சாரு. அந்த ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சிருக்கிற இத வச்சு எல்லாம் கலாச்சிட்டு இருந்தாங்களே விஷால. இல்ல நான் ஃபேஸ் மேபி மிஸ்கம்யூனிகேஷனா இருக்கலாம், சாரி. அது வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோலா கூட இருக்கலாம், அதுக்காக பண்ணிருக்கு. இப்போ பிளாஸ்மா வந்தா இன்னும் ஃபியூ வீக்ஸ் கழிஞ்சு இந்த பிளாஸ்மா இஷ்யூ, அந்த பிளாஸ்மா டிவில அந்த ஷோ பண்றது வந்தா கூட
இத பெருசா பேச மாட்டாங்களோ, இந்த கண்டஸ்டன்ட் பேச மாட்டாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. என்னடா விஷால் இப்படி பேசிட்ட அப்படின்னு கையை கொடுத்துட்டு தான் போவானுங்களோன்னு தான் தோணுது எனக்கு. கரெக்ட் கரெக்ட். இல்ல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிரிஞ்சு கண்டென்ட் கிரியேட் பண்றதே பாருங்க, அந்த அந்த விஷயம் எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இவர ஒரு லவர் பாயா செட் பண்ணி, அதெல்லாம் தேவையா? 1 ஹவர்ல எதுக்கு இவ்ளோ கிரிஞ்ச் கண்டென்ட் எல்லாம் இல்ல ஃபோக்கஸ் பண்ணி? அதுவும் அந்த அம்மா ஒரு 30 இயர்ஸ் இருக்குமா தர்ஷிகாக்கு. ஐ டோன்ட் நோ ஹவ் ஓல்ட் இஸ் ஷி. அண்ட் வெக்கப்படுறதெல்லாம் 27 ரொம்ப ரொம்ப 27 ஆர்டிஃபிஷியல். It's like girl, you are just too old for doing all this. இதெல்லாம் சீரியல்லே செல்லுபடி ஆகாது. போமா இல்ல அந்த பக்கம் அப்படின்னு பிரியா சொல்ற மாதிரி அப்படி நம்ம சொல்ல முடியாது பிரியா பிரியா, அது இல்ல தவறான பிரியா செயல். பிரியா அதை தாண்டி இவங்க 2 பேருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஏன் அதை பத்தி பெருசா யோசிக்கிறேன்றது ஆல்ரெடி பேசிட்டாங்க. ஆல்ரெடி பேசுனத நீங்க மறுபடியும் பேசும்போது நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? ஒண்ணும் இல்லாதத நீங்களா ஊதி ஊதி உங்களுக்குள்ள பெருசாக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எஸ் செல்வம், அதான் கரெக்ட். இவங்க என்னன்னா அந்த அந்த சென்ட்ரலைஸ்டு அப்படி போக பாக்குறாங்க. அதாவது எப்படின்னா இவங்க வந்து லவ் பண்றாங்கிற மாதிரி எல்லாரும் பேசினாதான் அந்த கண்டென்ட் வந்து வெளியே தெரியுங்கிறது இவங்க 2 ஆமா பேருக்கும் கிளியரா அப்படிதான் எனக்கு தெரியுது. தோணுது. அப்படிதான் எனக்கு கிளியரா தோணுது. தெரியுது. டைவர்ஷன். இது மூலமா சப்போஸ் இது பேக் ஃபயர் ஆச்சுன்னா இதை வச்சு நீங்க எல்லாம் பேசுனீங்க, விச் மீன்ஸ் இந்த பாலாஜி சிவானியில வந்து கிரியேட் ஆச்சு பாத்தீங்களா, நாங்க பண்ணல நீங்களா பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க இவங்க. தர்ஷினி அப்புறம் 7 சீசன் பார்த்துருக்கோம், இன்னுமா நம்புவாங்கிற மாதிரி இந்த கண்டென்ட் எடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜி இப்ப ஃபாலோ பண்ணாங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. அந்த பிளான் எங்க இம்மா தான் கொடுத்தா அப்படியா, ஏன்னா அவர் தான் தர்ஷிகாவோட பிஆரா இருக்காரு இப்போ. யார் நானா? அப்படி வேறயா? யாருக்கு பேர் நான் இப்போ கொஞ்சம் கிளாரிஃபை தர்ஷிகா பண்ணுங்க. தர்ஷிகா சரி சரி ஓகே. இந்த லவ் மேட்ருக்கு மட்டும் ஐடியா கொடுத்தது. ஐயா செக்க தர்ஷிகா லவ் செக்கா இமாத் மேரேஜ் $1 இல்ல $1 $11 நீங்க சொல்லிடுங்க கிளியரா. $1 ஒன் செகண்ட் $11. பிரியா. கடைசியில முருகன் டாலர் வாங்கி தருவாங்க இவனுங்களாம். இம்மா இங்க பாருங்களேன், நம்ம இந்த டாய் ஒண்ணு வச்சு விளையாடுவோம்ல, இந்த டாக்கிங் டாம் நம்ம சொல்றதுதான் சொல்லும். ஆனா இந்த டாம் இருக்கு பாத்தீங்களா, ஏதா ஒண்ணு ஏட கூடமா சொல்லிக்கிட்டு இருக்க டாமா இருக்காங்க. எங்களுக்கு இது தேவை ஏடா ஃபன் ஃபன், எங்களுக்கு தேவை ஃபன். உங்களுக்கு ஃபன் உள்ளதான் கண்டென்ட் கொடுக்கல, வெளியில ஆடுவோன்றாங்க டாம். என்ன டாம்? எக்ஸாக்ட்லி ரசிகன் பாருங்க தூங்கிட்டாங்க. இல்ல எல்லாம் இதுல வேற தூங்கிட்டாங்க. டாம் இதுல வேற பாருங்க, இன்னைக்கு 1 hour 2 hour ஏதோ பேசினாங்க. இருக்கா இல்லையானே உட்கார்ந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி லைவ்ல காட்டிட்டு இருக்காங்க. நான் அததான் சொல்றேன் பிரியா, எனக்கு அந்த பாயிண்ட் தான் சொல்றேன். இருங்க நான் அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி இம்மா ஏதோ கேட்க வர ரசிகன் கிட்ட, அதை கேட்டு சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. ரசிகன்ட்ட ஒண்ணே தான் கேட்கணும். ஏற்காட்டுல எங்க மாமா ரொம்ப நாளா காட்டுக்குவான்னு கூப்பிட்டுக்கிறாரு போல இருக்குது. யாரு? ஆமா கூப்பிட்டாங்க. இன்னைக்கு வந்து வாங்க ஸ்பேஸ் வாங்க. அட போயா அப்படின்னு. யோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா, மேலாப்ல பேசிட்டு போயிடணும். அதெல்லாம் ஓப்பனே சாட்லயே அடிச்சாங்க. இந்த சாட்ல கூட வந்து அடிச்சிருக்காங்க. நீங்க எங்கிட்ட போறீங்க? முத்துக்குமரன் ஆர்மியா சார்? அதேதான் சாட்ல இருக்கு பாருங்க, எடுத்து பாருங்க, கீழே உங்க கமெண்ட்ல இருக்கு. என்ன வர அட்டாக் பண்ணிக்கிறாங்க, அது எதுக்கு தெரியல. ஆமா எனக்கு ஒரே டவுட், என்ன ஆனா கூட என்ன அட்டாக் பண்ணிடுறீங்க எல்லாம்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லா ஸ்பேஸும் உங்களை கூப்பிட்டாதானே சண்டை நடக்கும் அப்படின்றாங்க. ஸ்பேஸ் இமாத், நீங்க வந்து வருத்தப்படுறீங்களே, ஸ்பேஸுக்கு கீழே கமெண்ட் போட்டா பரவாயில்ல. நான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், ஐயா யாராவது யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வரீங்களா ஐயா, அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் ஏதாவது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே வந்து கமெண்ட் போட்டிருக்கானுங்க, முத்துக்குமார் ஆர்மிக்கு வா அப்படின்னு. யாரா நீங்க? பாத்துட்டு ஒரு செகண்ட்ல நானே மிரண்டுட்டேன், என்னது காந்தி செத்துட்டாரா அப்படி மாதிரி. அந்த ஸ்பேஸோட லிங்க போட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. சூப்பரா, ரொம்ப பெருமையா இருக்கு. லாஸ்ட் சீசன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ரொம்ப அர்ஜென்ட், ஏ பாசிட்டிவ் பிளட் நம்ம கேட்டிருந்தாங்க, ஏதோ ஏ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஏதோ பிளட் கேட்டிருந்தாங்க. சரி நான் அந்த ட்வீட் தான் போட்டேன். நான் கீழே வந்துட்டு நம்மளே அப்படிதான் சொன்னாங்க, ப்ரோ இந்த வாரம் யாரு ப்ரோ எவிக்ட் ப்ரோ, அது என்ன ப்ரோ ஆச்சு ப்ரோ இந்த வாரம் என்ன ப்ரோ அப்படின்னா, டேய் என்னடா நீ யாரா நீ, எந்த இடத்துல என்னடா அடிச்சிட்டு என்னடா கேட்டுட்டு இருக்கீங்க? எல்லாத்துலயும் அடிப்பாங்க. 6 மாதமாக இமாதையா 6th சீசன்ல வந்து நான் உங்களை வேற ஒரு ஐடியில வச்சு அடின்னு அடிச்சேங்கய்யா. இப்ப நினைச்சாலே வருத்தமா இருக்குங்க. இல்ல ஒரு நிமிஷம், மனசெல்லாம் வேற ஐடிங்கய்யா, இந்த ஐடி இல்லைங்கய்யா. ஒரு ஐடி வச்சிருந்தேங்க. அந்த ஐடி கைப்புள்ளைங்கய்யா, கைப்புள்ள. ஓகே ஓகே ஓகே. நான் யாராட்ட அடி வாங்கிருக்கேன் எனக்கு தெரியும்ல. கைப்புள்ளன்னு எவ்வளவு பார்த்தோம். கொஞ்ச நெஞ்ச அடி இல்லைங்க, அது நானும் சிவாவும் சேர்ந்து அடின்னு அடிச்சாங்கய்யா. 6th சீசன்லயா? எந்த சீசன்? ஆமாங்கய்யா, அசீம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. விக்ரமன் தானா? விக்ரமன் குரூப். ஐயா விக்ரமன்லாம் இல்லையா, அசீம் ஃபாலோ பண்ணவங்க அடிச்சாங்க. விக்ரமன் ஃபேன்லாம் இல்ல, இமாத் ஹேட்டர்.
இமாதியேட்டர். ஸ்மிதா வந்து 6 மாத காலங்களாக கை தூக்கிருக்காங்க. ஸ்மிதா நீங்க பேசுங்க ஸ்மிதா. மறந்தே போயிட்டேன் டாம் நானு. நீங்க கை கை தூக்குனதே தூக்குறதே மறந்து போச்சு. கை மறந்துட்டீங்க. தூக்குனதையே மறக்கிற அவ்வளவு அளவுக்கு நீங்க நேரம் பேசியிருக்கீங்க டாம். என்ன இது? நான் இல்ல மட்டுமா நான் மேல பேசுனேன். வந்தப்ப அந்த இந்த டாபிக் பேசிட்டு இருக்கேன். திருட்டு பிரியாணி டாபிக் வந்து ஓ ஏன் அது பேசல போன அப்படின்னு. மாசம். ஓகே ஆமா அது போன மாசம் நடந்த விஷயம் தான். சரி அதுதான் சரி சரி. என்னன்னா நேத்து ஜாம் பாட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சுல்ல. ம். போன வாரம் வந்து வர்ஷினி சொன்னால ஸ்கூல் பேக்ல வந்து இவ ஒரு ஒரு பாட்டில வச்சுட்டு சுத்திட்டு இருந்தா அவளுக்கு மட்டும்னு சொல்லி. அந்த மேட்ரு ஏன் நேத்துக்கு இவரு சேது சார் முன்னாடி சொல்லல யாரும். அவர்தான் வந்து தூக்கி கண்ணே மணியன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அங்க போய் பாட்டில தூக்கிட்டு சுத்தினான்னு சொன்னா மட்டும் என்ன திட்டவா போறாரு? இவங்களதான் திட்ட போறாரு. இல்ல இவங்க எதுக்கு? யாருமே வந்து போட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. போர் அடிக்குது ஒரு பாயிண்ட்ல. எல்லாருக்கும் ஏங்க எல்லாம் தெரியுது. போட்டு விட்டு என்னமா பண்ணுவாரு, ஒரு 2 செகண்ட் இருங்க பிரேக் போயிட்டு இருந்தேன்னு போயிடுவாரு. அதுக்கப்புறம் வெளில வந்தோடனே வேற டாபிக் போயிடுவாரு. அவ்வளவுதான். இதுதான் நடக்க கரெக்டா போகுது. சொன்னீங்க ரசிகன். ஐயோ கடவுளே! இதுக்கு வீக்கெண்ட் எதுக்கு பார்க்கணும்னு ஆயிடுச்சு. ரீகேப் மாரி இருக்கு. நீ என்ன சொன்ன? அவங்க என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்களா? ஏன் அப்படி சொன்னீங்க? இது நம்ம வீக் டே ஃபுல்லா அலசி, ஆராய்ஞ்சு, ஓஞ்சு போன அப்புறம் நம்ம அவர் அதான் வந்து கேட்கணும். யோ முதல்ல 24 இருந்து ஹவர்ஸா நான் இதெல்லாம் பார்த்துட்டோம். புதுசா ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு தான் கேக்குது எனக்கு. சீரியஸா எனக்கு நான் நல்ல காலம் இந்த வாட்டி ராஜா ராணி டாஸ்க் வந்து கம்மியா பேசுனாங்க. இல்லன்னா அதையே ஒரு ஒரு எபிசோட் சாட்டர்டே ஃபுல்லா அத பத்தியே பேசியிருப்பாங்களோன்னு எனக்கு பயம் வந்துச்சு. நான் இந்த இல்ல சாட்டர்டே இந்த ஒரு கிரியேட்டிவிட்டியும் ஒரு மிக முக்கியமான ட்வீட் போட போறேன். எண்டமால் விஜய் சொல்லுங்க. டிவி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி, விஜய் சேதுபதி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி. ம். என்னன்ட்டு? நீங்க தொட்டில் என்னடா கொண்டு ஹோஸ்ட் போய் வச்சு பண்றீங்க? எப்ப வந்து பேர் வைக்க போறீங்க? ம். இது நீங்க என்னடா நீங்க ஹோஸ்ட் பண்றீங்க? எங்க அக்கா டாம் ம். எவ்வளவு ஹோஸ்ட் பண்றாங்க தெரியுமா அப்படின்னா. அதான். இல்ல டாம் நீங்களே சூப்பரா பண்றீங்க. நீங்க வீக்கெண்ட் நீங்க நம்ம வீக் நைட் எவ்ரி நைட் இங்க வந்து உட்கார்ந்து கேட்டாலே வீக்கெண்ட் எபிசோட ஒரு டிஆர்பி பயங்கரமா இருக்கும். இத அப்படியே சொல் ரெக்கார்ட் பண்ணி அங்க போட்டுற சொல்லுங்க ஸ்மிதா பேசாம. ஸ்மிதா ஒன்னே ஒண்ணு இப்ப டாம் ம். வந்துட்டு ஒரு சர்வீஸ் பேஸ்ல பண்றதுனால அவங்க நல்லா தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓவா வாங்கிட்டு பண்ணும் போது அந்த வாங்குற ஓவாய்க்கு ஏதாவது பண்ணும்ல, அது ஆப்வியஸ்லி டேய் எட்ரா அவங்க செல்வா, அதைத்தான் பண்ணுவாங்க. செல்வா, நாம ஏதாவது ஸ்பேஸுக்கு போய் அந்த ஸ்பேஸ ஒழுங்கா வாழ விட்டுருக்கோமா? இரு முடிச்சுட்டு போவோம், வெயிட் பண்ணு. இல்ல இமாத் ப்ரோ, பாருங்களா? இமாத் நீங்க வந்து அப்படி போடாதீங்க. கண்டென்ட் வேணுமா டாம் ஸ்பேஸ்க்கு வாங்க. எப்படி கண்டென்ட் ம். குடுக்குறாங்க பாருங்க. 6 மணி நேரம் உங்க ஷோல இல்லாத கண்டென்ட் 6 மணி நேரம் டாம் ஹோஸ்ட் பண்ணி குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் சீசன் இவனுங்களே பிக் பேச பாஸ்ல டாம சொல்லுவானுங்க. உள்ள அனுப்புங்க. போடுங்க. ரைட். அதான் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, அந்த ம். காஃபி மேட்டர உள்ள கூட 1/2 மணி நேரம் தான் பேசியிருப்பாங்க. நாங்க 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம். வந்து கத்துக்கிட்டு போக சொல்லுங்க முதல்ல. இல்ல இமாத், ஐ- அதுலயும் இந்த பாப்பாய் இருக்காரு பாருங்க இமாத், அந்த காஃபி மேட்ரு பத்தி இந்த அல்டிமேட்ல வனிதா ஐ டோன்ட் வாண்ட் திஸ் பிளடி காஃபின்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் சொன்னேன் இமாத். உடனே பைபிள் ட்வீட் போட்டு வனிதாக்காவை டேக் பண்ணி போட்டு விட்டுருக்காரு. பெரிய கீழே கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்களா ஓ, இல்லையா? பாப்பாய் நாடோடிகள் வனிதா ஃபிளக்ஸ் மன்னன் நீங்க தான் இருக்கீங்களா? இந்த பாப்பாய் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ட்வீட் ஃபிளக்ஸ் அடிச்சு ஒட்டிடுறாரு. என்னத்த பண்றது இவரை வச்சுக்கிட்டு? இல்ல பாப்பா ஐயோ, எனக்கு ரொம்ப பொது தேவை. சேவைங்க. அவர் வந்து சாரி கலெக்ஷன்லாம் டேக் பண்ணி போறா. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ பாப்பா, கீப் டூயிங். நான் ஷாப் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு இருக்கீங்களா? ஓகே, நல்ல ஷாப் விஷயம், நல்ல விஷயம். ஆரம்பிக்கிறீங்களா? அப்ப நான் வந்து நான் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துடுறேன். எனக்கு அங்க இருந்து ஷிப் பண்ணிடுங்க. ஓகே. ம். நான் இன்னொரு ஐடி ஐயா பார்த்தேங்க ட்விட்டர்ல. அவர் இல்ல, எனக்கு ஜாக்லின் லாஸ்டா பேர் ஒரு கேட்கறதுக்கு கொஸ்டின். அது வெயிட் இமாதோ பண்ணிட்டு செல்வம் இருக்கிறாரு. நீங்க ஒன் யாரா? ஷாப் ஆரம்பிங்கன்னு இருங்க. சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயா 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 இல்ல ஐஸ் செல்வா அவர் தான் சொன்னாரு. கொஞ்சம் பார்த்து கொடுங்க ஐயா. சரி பக்குங்க ஐயா. இருங்க. நான் ரிமூவ் பண்ணி அப்படியா விட்டேன். ஆமா ஆமா ஆமா. அப்படியா ம். சரி ஓகே. ம். 1 by 1 சொல்லுங்க. பாப்பாய் ஏதோ சொல்ல வந்தீங்க, ஏதோ கேட்க வந்தீங்க இமாத் கிட்ட, இல்ல சொல்லுங்க. இல்ல லாஸ்ட் அது ஒரு மேபி ப்ரெடிக்ஷன் கூட சொல்லலாம். ம் அது இமாதோ செல்வம் டாம் யாராவது கொஞ்சம் வியூ பண்ணுங்க. ம் இப்ப இந்த சேவிங் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி குடிச்சிட்டு கிடந்தேன். சேவிங் ஆர்டரை வச்சுட்டு சேனல் பிளான் பண்ண மாதிரி தான் சேவிங் ஆர்டர் சின்னதா கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு. முத்து வரைக்குமே அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு. எல்லாத்துக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. கம்மிங் வீக் இப்போ விஷால் ஃபர்ஸ்ட் சேவ் ஆனதுக்கே அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்னா, இனி கம்மிங் வீக்ல அருணை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி அது எந்த மாதிரி போகும், அந்த மாதிரி ஏதாவது ப்ரிடிக்ஷன் இருக்கான்னு கேட்கறேன். அது இன்னும் பெரிய பிளாஸ்ட் இல்ல ஆகுதுன்னா இல்ல இமாத் இவங்க சொன்னாலும் இல்ல கொஞ்சம் இவங்க பெட்டரா இருக்கும். இமாத் சொல்றாரா? இருங்க ஐயா. இமாத் சொல்லுங்க ஐயா. ஐயா பிரதர், இந்த 2 சீசனா வந்து ஃபர்ஸ்ட் சேவ்ங்கிறது வந்து பை நாட் ஓட்ஸ் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தே நோஸ் வெரி வெல். ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி வந்து இந்த சீசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளியில ரிவ்யூஸ், வெளியில எப்படி பேசுவாங்கங்கிற முதற்கொண்டு இன்னைக்கு உள்ள பேசுறாங்க. ஸோ தே நோஸ் வெரி வெல் திஸ் சேவிங் ஆர்டர் இஸ் நாட் பை ஓட்ஸ் அப்படிங்கிறது தே நோஸ் வெரி வெல். இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. ஓட்டை பத்தி பேசியிருக்காங்க, அதுக்காக சொன்னேன். அது 2-3 பேர் விவரம் தெரியாம பேசுவாங்கல்ல, மற்றவங்களுக்கு எல்லாம் விவரம் தெரியும்.
இல்ல முத்துவே பேசியிருக்காரு. முத்துவே சாத்தனாட்ட பேசியிருக்காரு. என்னன்னு சாத்தனா வந்து கேட்பாங்க, அப்ப நான் டாப் 5ல இருக்கேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு இவரு சொல்லுவாரு. கரெக்டா? அப்ப நீ வந்து என்ன மாதிரி விளையாண்டு இருக்க புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இல்ல இவர் சொல்லுவாரு. டாப் பாப்பாய் 5ல இருக்கிறதுக்கு இவர் டாப் 5ல இருக்கிறேன்னு சொல்றதுக்கு ரீசன் இருக்கு. உங்களுக்கு தான் எவ்ரி வீக்கெண்ட் நல்ல ஹிண்ட்ஸ் வருது இல்ல உங்களுக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் செகண்ட் வீக்கோ தேர்ட் ராயனும் வீக்கோ என்ன இல்ல சொல்லுவாருன்னா, செகண்ட் சாரி வீக்கோ தேர்ட் வீக்கோ ராயனும் அவர் சொல்லிட்டாருல்ல, பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்க வந்து பேசாம அவர்கிட்ட வந்து கப்ப கொடுத்துட்டு போயிருங்கன்ட்டாரு. அப்போ இல்ல இவரு அங்கே டாப் ரெஜிஸ்டர் 5க்கு ஆகுது இல்ல. அவர் விளையாடுறாரு. சாச்சனா வந்து சொல்லுவாங்க, சாச்சனாவ இவரு டாப் 5 சொல்ல ஆ. மாட்டாரு. சாச்சனா வந்து இப்ப நிறைய எனக்கு ஓட்டு வந்திருக்கும் போல இருக்கு, நான் டாப் 5ல தான் இருக்கேன் அப்படின்னா, அப்போ தெரிஞ்சுக்கோ நீ எந்த மாதிரி விளையாண்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ, நீ இவர் அதுக்கு அது அவளை இது கொடுத்து ஏத்தி பூஸ்ட் விட ஓ கொடுத்துட்டு இல்ல சொல்லலையா? இல்ல நான் சாரி அப்படிதான் பிரதர், அந்த புரிஞ்சுட்டேன். பொண்ணு பேசுறது வந்து நான் என் மைண்டுக்குலாம் எடுத்துக்கிறது இல்ல. அப்படியே காதோடமா கேட்டு இந்த காதல விட்டுறலாம் அவ்வளவுதான். சரி பாப்பாய் இங்க பாப்பாய் அவர் வந்து பாப்பாய் 2 ஒரு சைடும் நிமிஷம். கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு முத்து. நீங்க என்னடான்னா இவ்ளோ இன்னசென்ட்டா சாச்சனாக சொன்னாங்கன்னா அவர் சாச்சனாக்கு ஆமா சாமி போட்டு மனசுக்குள்ள சிரிச்சிட்டு இருப்பாரா இருக்கும். எப்பா இந்த பொண்ணுக்கு சொன்னாலும் புரியாது, இதுவாவும் தெரிஞ்சுக்காது, பேசுறபடி பேசுமான்னு ஃப்ரீயா அவர் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு அந்த பொண்ணை எங்கெங்கெல்லாம் வேணுமோ. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்கிறதுலாம் கூட அப்படியே ஓகே புரிஞ்சுக்கொண்டு போயிட்டே இருக்காரு. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. அது இவ்வளோ நீங்க சீரியஸாலாம் இ- எடுக்க வேணாம். இன்னொன்னு பாப்பாய் அவங்க வந்துட்டு அவரு டைரக்டாலாம் வந்து சாச்சனா கிட்ட அப்படி இல்லாம நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னா, அண்ணா ஏன்னா இப்படி சொல்றேன் அப்படின்ற மாதிரி உடனே அழ ஆரம்பிச்சிரும். அந்த ஆமா. கண்டென்ட் எல்லாம் தவிர்த்து அப்படியே கொண்டு போனோம்னா, ஆமாம்மா புரிஞ்சிடுச்சுல, அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஓகே அண்ணாவே சொல்லிட்டாரு அப்படின்ற அந்த ஃபேக்டர்ல தான் போகும். பட் முத்துவுக்கு தெளிவா தெரியும், இப்ப ஆல் கேமை பார்த்துட்டு வந்திருந்தாருன்னா இந்த சேவிங் ஆர்டர்ல சும்மா ஒரு கண் துடைப்புக்காக ஒரு டாஸ்க்கை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டுக்காக சரி போங்க இந்த வாரம் நீங்க சேவ் ஆயிட்டீங்க அந்த ஃபேக்டர்ல தான் சேவ் பண்றாங்களே தவிர்த்து ஆஸ் பர் த ஆர்டர் சேவ் பண்றதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. லைக் 5வது சீசனோடவே அதுக்கப்புறம்லாம் பாத்தீங்கன்னா இல்ல இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா அருணை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்கேன். ஏன்னா அருண் தான் கிளாஸுக்கே விரல கடிச்சாரு. ம், இவங்க இது அருணை ஃபர்ஸ்டே சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா இது வேற மாதிரி போயிருந்திருக்கலாம் மேபி. விஷாலுங்கனால தான் கொஞ்சம் வேற மாதிரி டிஸ்ட் ஆகுது அருண் அவரு. தான் இந்த வாரம் நாமினேஷன்லயே இல்ல. அப்புறம் எதுக்கு அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ம், ம். அப்புறம் ஃபுல்லா விஷிகா கண்டென்ட் தான் இருக்கும் இந்த வாரம். அருண் பாட்ல பிசிக்கா. அங்க ஆமா. ஷோ ஐயா இதுக்கு இல்லையா கடவுளே. சார் ஒரு தாங்க எண்டு? முடியல. இல்லையா சார் ஒரு எண்டு? ஐமாத் ப்ரோ ஏதாவது ஒரு எண்டு போட சொல்லுங்க, தயவு செய்து பார்க்க முடியல, நல்லாவே இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு பிரியா, இதுக்கு ஒரு எண்டு போடணும்னா சவுண்ட் ஒரு கன்னி வெடி அவங்க 2 பேருக்கு நடுவுல வைக்கிற மாதிரி எதையா ஒண்ணு பண்ணாதான் உண்டு. அந்த அம்மா அன்எக்ஸ்பெக்டடா எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. விஷால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க ஏன் என்னை விட்டு போறீங்கன்னு திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போட்டுச்சுன்னா அங்க போச்சு மொத்தமும். நீ இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிறேன்னு தெரியல எனக்கு. சம்பந்தமே இல்லாம இல்ல இ- ஆ. இல்ல பாயிண்ட் இருக்கு. மாதிரி இப்போ இன்னைக்கு சௌந்தர்யா வந்துட்டு விஷாலை நாமினேட் பண்ணும்போது கூட பாருங்க, எனக்கு விஷாலை பிடிக்கும் தான் இருந்தாலும் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர்ல தான் அவங்க அது நாமினேட்டே வந்து பண்ணியிருப்பாங்க விஷாலை. ஃபார்மாலிட்டிஸ் செல்வா. சௌந்தர்யா ஸ்டார்டிங்ல இருந்தே விஷால் மேல காண்டு தான். அதே போல விஷாலுக்கும் சௌந்தர்யா மேல காண்டு தான். புரியுதா? ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா பாரு. இல்ல அது எனக்கு தெரியுது. லைக் அந்த மாதிரி டைரக்ட் இவங்க நாமினேஷன்லயும் ம் டைரக்ட் நாமினேஷன் பண்ணும்போதும் விஷால் மத்தபடி வேற எதுவும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமினேட் பண்ணுவாங்க சௌந்தர்யா. புரியுதா? ஆமா, She doesn't நீங்க like. சவுண்ட் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க செல்வா. அவங்க வந்து ராணவ சவுண்டு மக்கு போயிட்டு பையா டக்குனு மக்கு போயிட்டு எனக்கு பையான்னு ரொம்ப சொல்லிட்டு பிடிக்கும். இருந்தாங்கல்ல. பிரியா, இல்ல நான் சவுண்ட் சொல்றத நம்புறேன்றது கிடையாது. ஒரு அன்எக்ஸ்பெக்டடா எப்படா ஒரு வெடிகுண்ட போடுவாங்கன்ற ஒரு பிளேயர் அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னா அது சௌந்தர்யா தான். மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு அதுக்கு ஓரளவுக்கு இதுதான் விஷால லவ் பண்ணுவாங்கன்றது. பண்றேன்னு சொல்லுவீங்களா? அது ஸ்பேஸ்ல ரெக்கார்டு ஸ்பேஸ்ல லவ் பண்ண விஷால லவ் பண்ண லவ் பண்ண சவுண்ட் ஃபேன்ஸே பாத்துங்க. ஐடி நான் ஒரு தடவை ஐடிக்குள்ள ஹலோ, போயிட்டு நான் வந்துக்கிறேன். என்னன்னா லவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது அவங்க பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குண்டை போடணும்னா அதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேக்டர் மெட்டீரியல் அங்க சௌந்தர்யா தான் இருக்காங்க. மத்த யாருமே அந்த அளவு அன்சர்டெயின்டா ஒரு ஐயா குண்டை போடுறதுக்கு தயவு இல்ல. செய்து நீங்க அது சொல்லாதீங்க, அது மாத்திட்டாரு பாருங்க, இன்னும் எப்படி ஏமா காமெடியா மாத்திட்டாரு பாருங்க. போகும். செல்வா விடுங்க செல்வா விட்டுருங்க. சிவா சரி, கடந்து விஷாலும் போயிருவோம். அவ்வளோ லவ் பண்ணிட்டு விஷாலும் தர்ஷிகாவை லவ் பண்ணிட்டு போட்டு விட்டுரு இந்த டாபிக். அடி பொழக்க சரி, போறாங்க அவங்க நாளைக்கு ரெட்ரோ செல்வத்தை. என்ன ரெட்ரோ பேசுறீங்களா? ரெட்ரோ இல்ல நீங்க பிரியாணி மேட்ரு பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமா ஒரு கேப் விடுவீங்க, அது லவங்கம் போட பண்ணலான்னு வந்திருக்காரு போல பார்த்தேன். இருக்கு. அது எல்லாமே எங்க செல்வா தான். கேப்பே விடாம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏமா கேட்டா ஏமா என்ன இது நானேம்மா பண்றது? எப்ப பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு என்னைய கையெழுத்து போட்டு விட்டுறது. நானே நடுவுல வேற ஒரு கால் வந்ததுனால நான் வெளில போயிட்டு இல்ல வந்தவன். அதுக்கப்புறமா சரியா? 4-5 டாபிக் மாறி போயிடுச்சு. இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வேற எதுவும் இல்லையா? அவ்வளவுதான். அப்ப ரெட்ரோ கிக்கு ஒண்ணுமே இல்ல. செல்வா ஓகே, பிரியாணி வீக்கெண்ட் மேட்டில தான் மசாலா எபிசோட்லாம் போடுறாராம். எப்படிங்க பாக்குறீங்க? கண்ணுல தாங்கய்யா. ஐயோ, வேற சும்மா
அப்புறம் இல்ல நத்திங். அவ்வளவுதான். நம்ம ஒரு அது அற்புதமான ஒரு கேள்வி கேட்டாப்ல, வீக்கெண்ட் எபிசோட எப்படி பாப்பீங்கன்னு. அதுக்கு நம்மளும் வந்து இல்லங்க அசர வைக்கிற வழி. அவ்வளவு நேரம் வீக்கெண்ட் எபிசோட்ல 3/4 மணி நேரத்துக்கு ஆடு மட்டுமே போடுறாங்க. எனக்கெல்லாம் வெறுத்து போயிடுது. அதுக்கு மேல உள்ள போய் பார்த்தா எபிசோட்லயும் ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. ரெட்ரோ நீங்க எதுல பாக்குறீங்க அந்த வீக்கெண்ட் எபிசோட? கண்ணுலதான். ஹாட்ஸ்டார். ஏமா இருமா, எதால பாக்குறீங்கன்னு சொல்லமா, எதுல பாக்குறீங்கன்னு கேட்டமா. ஹாட்ஸ்டார். கேள்வி தெளிவாதாமா நான் கேக்குறேன். ஹாட்ஸ்டார்ல பாக்குறீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, 9:30க்கு எபிசோட் ஆரம்பிக்குதுன்னா நீங்க எக்ஸாக்டா 9:30க்கு லாகின் பண்ணீங்கன்னா உங்களால ஆட வந்து ஓட்ட முடியாது. ஒருவேளை ஒரு 9:45க்கு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போகும்போது 10 செகண்ட்ஸ் அப்படியே தள்ளி போட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்ல 5 ஸ்கிப் minutes பண்ணிட்டு. ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வந்து 5 நீங்க சொல்ற minutes. லாஜிக்ல பார்த்தா அடுத்த நாளே முழுசா பாத்துறலாமே ப்ரோ. அடுத்த நாள் தான் வந்துட்டு அடுத்த நாள் ஆட் வந்துரும். 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் இது போடுவாங்க ப்ரோக்ராம். அதனால 24 இல்ல ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான். ஆக்சுவலி செல்வா சொல்றது கரெக்டான இதுதான். ரெட்ரோ சிம்பிள்